ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமாய் விடிஞ்சிருக்கும் இந்த வியாழன் நாள்லயே உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கைகளில் வரமாய் கொடுப்பதற்காக உன் சாயப்பா வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல உனக்கான அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து கொட்ட போகுது. நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு முகமலர்ந்து புன்னகைக்கும்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கோடி கோடியா சொத்தே சேர்த்து வச்சாலும் சரி, அல்லது கதறி அழுதாலும் சரி, மீண்டும் மீண்டும் கேட்டாலும் திரும்ப கிடைக்காத நாட்கள் தாய் தந்தையோடு சின்ன வயசுல வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்கள் தானே. அப்படிப்பட்ட சந்தோஷமான நாட்கள் மறுபடியும் உனக்கு அமைஞ்சிடாதா? என்னடா வாழ்க்கை இதுன்னு பொறுப்போடும் பொறுமையோடும் கவடமையோடும் கவலைகளோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடாதாங்கிறது எல்லா மனிதர்களுடைய மனசிலும் இருக்கக்கூடிய ஏக்கம் தானே. நான் சின்ன வயசுலலாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு எல்லா மனிதர்களின் மனதிற்குள்ளும் ஒரு யோசனை இருப்பது போல உனக்குள்ளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ மட்டுமல்ல, உன்னுடைய தலைமுறையை சந்தோஷமா நிம்மதியா இன்பத்தை அனுபவிச்சு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தான் இப்போது உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். என்னை முழுமையாக நம்பி வணங்குவதின் பலனை நீ மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய தலைமுறையுமே கூட அனுபவிப்பார்கள் என் செல்லமே. உன்னை ஏமாத்தி யாரு சொத்து சேர்க்க நினைச்சாலும் சரி, அல்லது உனக்கு துரோகம் செஞ்சு யாராவது நல்லா இருக்கணும் நினைச்சாலும் சரி, அவர்களது ஒரு தலைமுறை கூட நிம்மதியாக வாழ்ந்து விட முடியாது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், உன்னை ஏமாற்றிட்டா அதை எதிர்க்கக்கூடிய பலம் உனக்கு இல்ல, என்ன வேணா உன்னை செஞ்சுக்கலாம் நினைச்சு உன்னை கொடுமைப்படுத்தலாம், ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு கண் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க வேண்டாம் என் பிள்ளைகளே. எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தி துரோகம் செஞ்சு அடிச்சு பிடிச்சு சொத்து சேர்த்து என்ன சாதிக்க போறீங்க? சகித்து கொண்டே வாழ்வது கிடையாது என் செல்லமே. அதே நேரத்துல எதுக்கெடுத்தாலும் சலிச்சுக்கிட்டு வெறுப்படைஞ்சு வாழ்வதும் வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் அனைத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சாதித்து வாழ்வதுதானே வாழ்க்கை. நீயும் உன் வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு பார்த்து மலைச்சு போக வேண்டாம். மற்றவர்கள் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நான் முன்னேற்றி காட்டுறேன். தனித்தே வாழ்வது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. தனித்தன்மையோடு யாருமே அடைந்திராத அளவுக்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் பெற்று இன்பமாய் வாழ்வதுதானே வாழ்க்கை. இப்படி நான் சொன்ன எல்லா அற்புதமான விஷயங்களும் நிறைந்த வாழ்க்கைய உனக்கு நான் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் சாதித்து கொண்டே சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே நீ கூடிய சீக்கிரம் வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. நீ சொத்து சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, ஆனா யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்த்து விடாதே என் செல்லமே. ஏன்னா அது நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் சேர்த்தல்லவா பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். இன்னைக்கு நீ பாவம் செஞ்சினா அதை நாளைக்கு சுமக்க போறது உன்னுடைய சந்ததிகள் என்ற எண்ணம் எப்போதும் உன் மனசுக்குள்ள இருக்கட்டும். இன்னைக்கு நீ சொத்து சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கற நினைக்கிறது போலதான் பாவத்தையும் சேர்த்து கொடுத்து விட வேண்டாம். என்ன நடந்தாலும், யார் உன்னை ஏமாற்றினாலும் துரோகம் இழைத்தாலும் அத்தனையையும் கடந்து எல்லாத்தையும் மறந்து போய்கிட்டே இரு. இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ மறந்து போ. நான் மறக்கவும் மாட்டேன், அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் நிற்கவும் மாட்டேன். உடலும் மனதும் உனக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில என்ன நல்லது செய்யணும், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக உனக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னு அத்தனையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கு வலியையும் வேதனையையும் கொடுக்கிற மனிதர்களை மறந்து உன்னை குறை சொன்ன சில பேரை மன்னித்து உனக்கு துரோகம் செய்தவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்று உன்னை காயப்படுத்திய மனிதர்களையும் கடந்து சென்று போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில நல்லது செய்யறதுக்கு இன்னும் பல பாதைகள் உனக்காக காத்திருக்குது என் செல்லமே. உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை செய்வதற்காக இந்த சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் போகும்? விவேகத்தோடும் வீரத்தோடும் வாழ்பவனை மரணத்தால் கூட அச்சுறுத்த முடியாது. எப்போதும் நீ தைரியமாறு. எல்லாவற்றையும் உன் வாழ்வில் நல்லதாக நான் நடத்தி கொடுப்பேன் என நம்பிக்கையோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ ஆரம்பியேன் செல்லமே. மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்னு வெளியே போய் எங்கேயும் தேட வேணாம். ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது உனக்குள்ளதான் இருக்கு.